சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு அன்னதானம் ஒரு 50 பேருக்கு மட்டும்தான் அன்னதானம் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு 50 பேருக்கு மட்டும்தான் அன்னதானம். மீதி எல்லாம் அன்னதானம்னு இன்னைக்கு யாரும் இல்லை. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பாக கொடுக்குறோம். அன்னதானம் 50 பேருக்கு கொடுத்தவங்க அர்ஷவி குழந்தைக்கு பிறந்த நாள். அர்ஷவி அவங்க அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனால பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு அண்ணாமலையார் பொறுப்பாதங்கள்ல வேண்டிக்கிறோம். அர்ஷவி குழந்தைக்கு பிறந்த நாள். மற்றும் அர்ஷவி அஜய் இந்த குழந்தை செல்வங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. ஒரு 50 பேருக்கு மட்டும் அன்னதானம் கொடுத்துருக்காங்க இந்த குழந்தையோட பிறந்த நாளை முன்னிட்டு. மீதி எல்லாமே அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம். நம்ம கிட்ட அனுப்புறவங்க 1000-500 அனுப்புறவங்க அனுப்பலனாலும் நம்ம டெய்லியும் அன்னதான சேவையை தொடர்ந்து நடத்திட்டு வரோம். இது ஒரு மிகப்பெரிய சவாலான காரியம் தான். ஏன்னா இவ்வளவு பேருக்கு வடை பாயசத்தோட தினசரி அன்னதானம் வருதோ வரலையோ கொடுக்கறதுன்றது இறைவனுடைய மேல பாரத்தை போட்டு இந்த விஷயத்தை நடத்திட்டு இருக்கோம். ஸோ அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனால அன்னதானம் செய்த குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு காலம் நீடூடி 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 வாழணும்னு எல்லாம் அல்ல எம்பெருமான் ஈசனை தலைவணங்கி நாங்க வணங்குறோம். ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. பார்வதி பரமேஸ்வரனுக்கு அரோகரா. அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என்ன சாமி கல்யாண சாப்பாடு நல்லா இருக்கலாம். சரி 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நம்ம சாப்பிடுங்க 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 சார். உப்பு காரம் தெரியாது. இல்லை அது எப்பயுமே இலையில வந்து வைக்கணும். இலையில வந்து ஆரம்பத்தில் உப்பு தான் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் வடை பாயாசம் அது சாங்கியம் எல்லா இலையிலுமே ஆரம்பத்தில் உப்பு தான் வைப்பாங்க. பெரிய பெரிய இடத்துல போனீங்கன்னா கூட உப்பு தான் ஆரம்பத்தில் வைப்பாங்க. அது வந்து ஒரு பாரம்பரியம். ஃபஸ்ட்டு சால்ட்டு, அப்புறம் ஊறுகாய், அப்புறம் கூட்டு பொரியல், அப்புறம் வடை, அப்புறம் அப்பளம், அப்புறம் பாயாசம் அப்படி வரும். அப்புறமா சாம்பார், ரசம், மோர், காரக்குழம்பு தனியாக வரும். சரிங்களா?
நமச்சிவாய். சாப்பிட்டீங்களா? சரி சரி, போயிட்டு வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த பந்தி வந்து முடிஞ்சு இலெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் வெயிட் பண்ணுங்க. இந்த இலெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் இலை போடுறதுக்கு அப்புறம் உள்ளது போகலாம். வெயிட் பண்ணுங்க. சொல்லு தாத்தா. வாங்கிட்டீங்களா? சரி தாத்தா, போயிட்டு வாங்க. நமச்சிவாய். வாங்கம்மா, வாங்க ஐயா. நமச்சிவாய். என்ன நமச்சிவாய். வாங்க, வழி விடுங்கம்மா, கொஞ்சம் வழி விடுங்கம்மா. வாங்க. நமச்சிவாய். போயிட்டு வாங்க. நமச்சிவாய். சந்தோஷம். போயிட்டு வாங்க. தாத்தா சாப்பிட்டியா? ரொம்ப திருப்தி சாப்பிட்டேன். வாங்கிக்குவேன். சரி, சந்தோஷம். இன்னும் சாப்பிட முடியலையா? போயிட்டு வாங்க. நமச்சிவாய். பரவாயில்ல, இன்னைக்கு கை கழுவின்னு போறீங்களே, போயிட்டு வாங்க. சொல்றது சாமி, இப்போ இந்த இடத்துல தினசரி அன்னதானம் நடக்குதுன்னு ஆகிப்போச்சு. திடீர்னு நான் வந்து அன்னதானம் நடக்கலை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு இதுவாகிடும். அதனால ஆரம்பிச்சதை ஆமாம், அது எப்படி சாதாரணமாகவே ஒரு 100 ரூபா கிடைக்கும். ஆமாம், சாப்பாடு 100 ரூபாயிடும். சாதாரண சாமி சாப்பிட்டீங்களா? சரி, போயிட்டு வாங்க. நமச்சிவாய். போயிட்டு வாங்க. பாட்டி, நீ சாப்பிடலையா? ஏன் போறேன்? வேணும்னா உட்காந்து சாப்பிடணும். சரியா? சாப்பாடு கொஞ்சம் போட்டணும். கை கழுவு போய்க்கிறாங்க. 3 பேர். இருங்க ஐயா. சாப்பாடெல்லாம் நல்ல பாகமாக இருந்தது. எல்லா மக்களும் இன்புற்று வாழ்க. அண்ணாமலை. நமச்சிவாய். மிஸ்டர் சிவலிங்கம். உங்களுக்கும் மிஸ்டர் சிவலிங்கம். ஆமாம், சிவலிங்கம். உங்களுக்கும் சாப்பாடு இல்லை. அங்கே போங்க, ராமா ஹோட்டல், பெரிய ஹோட்டல். சரி, அங்கே போய் காசு 2 சாப்பாடு காசு கொடுங்க. காசு பைசா அது கொடுங்க. சாப்பாடு நல்லா எடுக்க மாட்டான், அதுக்குள்ள போட்டு கொடுப்பான். இதை எத்தனை போய் வெள்ளின்னு சொன்னு வச்சுக்கா, அடிக்கிற அடியில் என்ன இதை பிச்சு பாருங்க, வரும் பாருங்க. பேப்பரா? எல்லாமே பேப்பர்.
பேப்பரு, அது பெயிண்ட்டு. ஆமாம், இது பேப்பரு, இது அடியில் வந்து பேப்பரு. இது பேப்பர் அமுங்குதா, இது பேப்பரு, இது பெயிண்ட்டு. அது மாதிரி இந்த இதில் சொல்லுவானே, என்னது சேர் இல்லை, அது சேர் மாதிரி, கார் இல்லை கார் மாதிரி, அது மாதிரி. அது ஏன்னா முன்னாடி வைக்கிறது கொஞ்சம் இதுவாக இருக்கணும். நேற்று எல்லாம் ஊர்வலம் போயிட்டு ஏற்றி வச்சிட்டாங்க. நீங்கள் இல்லை, அது ரெகுலராக இருக்கிறதுக்காக பெயிண்ட் அடிச்சு ரெகுலராக இருக்கணும். அது ரெகுலராக வாசலில் இருக்கணும்னாங்க, அதனால தான். கரைக்க முடியாது. எது கரைக்க முடியாது? இது கரைக்கிறது இல்லை நைனா, இது சும்மா டிஸ்ட்ரிக்ட் வெளில இருக்குது பாரு பேப்பர். இந்த சாக்லேட் வரும் தெரியுமா, வெள்ளி சாக்லேட் ஒன்று வரும் தெரியுமா, கோல்டு சாக்லேட் வெள்ளி சாக்லேட், அந்த மாதிரி சாக்லேட் பேப்பர். அது காசல் பண்ணுவாங்க, பிரியாணி பாக்கெட்லாம் சின்ன மடிப்பாங்க, அது பேப்பரு. இது வந்து பெயிண்ட்டு. இது வந்து இந்த அச்சில் போட்டு எடுத்து வெள்ளி பெயிண்ட்டை ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க. ஏதோ ஒன்று செஞ்சு வியாபாரம் பண்ணுறாங்க. எல்லாம் உலகமே பொய்ன்னு சொல்லிட்டாங்க. உலகம் நடக்கிற அத்தனையும் பொய். நீங்க செய்யுங்க. நான் பொய் தான். நீங்களும் பொய் தான், எல்லாருமே பொய் தான், நானும் பொய் தான். என்னட்ட கேட்டான், ஒன்றும் இல்லை, உனக்கு தான் இறக்க போகிறான், அவ்வளோதான். மண்ணுக்கு தான் மண்ணு தான், வெட்டி மண்ணுக்கு தான் அவர் சொல்லியிருப்பார். அதனால் தொலை கொடுத்தீங்க பாவம் இல்லாதவங்களுக்கு, கை கால் இல்லாதவங்களுக்குலாம். இப்போ அது இல்லையேன்ட்டு இப்போ எல்லாருமே போயிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு கை கால் இல்லாதவங்களுக்கு சில பேருக்குலாம் போயிட்டு தான் இருக்கு. சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு போகிறாங்களே, தெரியல. நம்ம அந்த கொளத்தாண்டு இருக்கிற சாமி, அந்தாண்ட ஒரு 2-3 சாமி, அவங்க எல்லாருக்குமே பார்சல் போயிட்டு தான் இருக்கு. அதாவது இதில் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கோம், டிஃபன் பாக்ஸில். அந்தாண்ட பக்கம் மட்டும், அந்தாண்ட பக்கம் தான் இப்போ ரெகுலராக அன்னதானம் வருது இல்லை? அந்தாண்ட பாதிக்கு மேலே அவங்க பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் நல்லாவே சொல்லுங்கள், அந்தாண்ட பக்கம் ஸ்டார்டிங்லேருந்து அன்னதானம் வருதா இல்லையா? வருது, டெய்லியும் வருது. வேஸ்ட் ஆகுது இல்லை சாப்பாடு நிறைய? அது நான் சொல்லக்கூடாது சாமி. நீ சொல்ல தேவையில்ல, மனசாட்சியோட பேசுங்க. மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் பேசுங்க. இருக்கு, நாளைக்கு என்ன பாட்டு கொடுத்துட்டீங்கன்னா முன்னெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டோம், சொல்கிறேன். அது மாதிரி தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லை சாமி, சொல்லு, மனசாட்சியோட சொல்லு. அங்கேயே நடக்குது, அதுதான் நடக்குது. இங்கேயும் சாப்பிட்டு வராங்க, சாப்பிட்றாங்க, அங்கேயும் வாங்கிக்கிறாங்க. இல்லாதவங்களுக்கு போகணும் நான் சொல்கிறது. இப்போ உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது கான்செப்ட்? எல்லாமே ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கினேன். ஓ, இவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட உங்கள் சாப்பாடு தான் சாப்பிட்றேன்றேன், அவங்கக்கிட்ட உங்கள் சாப்பாடு தான், இன்னொருத்தங்கிட்ட உங்கள் சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க. 10 பேர் வந்தாலும் 10 பேருக்கு சாப்பாடு வாங்கிக்கிறாங்க. டெய்லி 10 பேருமே சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. அப்போ யாருக்கிட்ட தான் சாப்பாடு சாப்பிட்றாங்க? உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டோமா? புரிஞ்சுக்கலாம் புரியும். அப்போ நான் என்ன பண்ணேன், யோசித்தேன். உணவு வேஸ்ட் ஆகக்கூடாது, உழைப்பு வேஸ்ட் ஆகக்கூடாது, யாருடைய உழைப்பு வேஸ்ட் ஆகக்கூடாது, உணவு வேஸ்ட் ஆகக்கூடாது. கண் எதிரிலே வந்து உட்காந்து எவ்வளோ வேணாலும் வயிறார அதுதான் நான் கேட்குறேன், சாப்பிட்டுட்டு போகலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்களா கை கால் முடியாதவங்க தொலைவு கொடுத்தீங்கன்னு, நான் வந்த நாளே கேட்டு தொலைவு கொடுத்து இப்போ ஏன் சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னா அப்போ இன்னொரு சாப்பாடு வேஸ்ட் பண்ணுவாங்கல்ல. நான் கேட்கறது ஒரு நியாயமான விஷயம் என்னன்னா, சாப்பாடு வந்து வராமல் இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளோ நாளாக இப்போ சாப்பாடு அதிகமாக வருது? இப்போ அதிகமாக வருது சொன்னேன், இப்போ வருது ஓரளவுக்கு. அதான் இப்போ எவ்வளோ நாளாக, ஒரு 6 மாசமா இருக்குமா? ஒரு 6 மாசமா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு 2-3 சாப்பாடு வந்துருதா? கண்டிப்பாக வருது. ஒரு வண்டியில் எடுத்துன்னு வராங்க, திடீர்னு டாடா ஏசியில் எடுத்து வராங்க, காரில் வர வந்து காரில் வராங்க, திடீர்னு ஆட்டோவில் வருவாங்க, திடீர்னு அங்கே டோக்கன் போடுவாங்க, திடீர்னு அந்த இடத்துல அங்கே ஒரு அன்னதானம் போடுறாங்க. அப்போ இவ்வளோ சாப்பாடும், இப்போ நானும் போகிறேன்னு வச்சுக்கேன், நானும் எல்லாரும் மாதிரியும் நானும் சாப்பாடு கொடுக்குறேன். இந்த பாருங்க 10 சாமியார் நிற்கிறாங்க, நானும் கொடுக்குறேன் சாப்பாடு அப்படின்னு என்னாலையும் வந்து ஓரளவுக்கு தான் சாமி நடா கை பார்த்தா இந்த பக்கம் நான் குறை சொல்கிறேன், அந்த குறை நான் சொல்லல. இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணனா காரணம் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ண மாட்டேன். யாருடைய பணம் வந்தாலும் வேஸ்ட் ஆகும். ஆமாம். 3-4 நாள் தொடர்ந்து அன்னதானம் இல்லை, நேற்று ஒரு நாள் தான் இருந்துச்சு. 3-4 நாளாக கிட்டத்தட்ட 15,000 20,000 செலவாகும். அதாவது நார்மலாக ஒரு 200 பேருக்கு போடுறதுக்கு 300 பேருக்குன்னா ஜாஸ்தி ஆகும். இந்த 15,000 20,000 நான் போயிட்டு சும்மா சாப்பிட்டவங்களே கொடுத்துன்னு இருக்க முடியுமா? இப்போ நம்ம கண் எதிரில் வயிறார உட்காந்து சாப்பிட்டா கூட நமக்கு மனசு திருப்தியாக இருக்கும். சாப்பிட்டவங்களே நம்மளும் வீடியோ எடுக்கிறோம், டெய்லியும் கொடுக்குறோம், வீடியோ எடுக்கிறதுக்காக போகிறதுக்காகன்றதுலாம் வரக்கூடாது. சாப்பிட்டவங்களுக்கே கொடுக்கக்கூடாது. இதுக்கு மேலே வா எங்கள் இடத்த தேடி வாங்க, சாப்பிட்டு போங்க. உங்கள் சாப்பாடு தான் எனக்கு வேணும், நான் வேறு எதாவது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, வாங்க தேடி வாங்க, சாப்பிடுங்க. அவ்வளோ தூரம் இது அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, நான் இப்போ ஒரு 20 ரூபா கொடுத்தா எவ்வளோ தூரம் தான் வந்துடுவாங்க. ஆனால் நான் அதை குடிக்க மாட்டேன். என்ன சாமி சொல்றது? சொல்கிறேன், அதை நான் கொடுக்க மாட்டேன். வேணுன்ற உண்மையாக வேணுன்றவங்க வாங்க. பக்தர்கள் எவ்வளோ பேர் பசியில் வராங்க, இந்த மாதிரி 3 பேர் வந்து சாப்பிட்டு போனாங்க, எவ்வளோ பக்தர்கள் வந்து பசியில் சாப்பிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் நான் பொறுமையாக நல்லா தெளிவாக உட்காந்து யோசிச்சிட்டேன். அதனால தான் முன்கூட்டியே ஒரு மாதத்துக்கு முன்னாடி நிறுத்தினேன்.
அன்னதானம் வந்து இதுக்கு மேல கார்ல வராது அது சொன்னீங்க, வராதுன்னு. நீங்க. ஏன்னா அது வந்து அப்பதான் ஒன் டே ஃபுட் வரும் வராதுன்ற அந்த மனநிலை வரணும். எந்த சாப்பாடு இருந்தாலும் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆமா. ஒன் டே ஃபுட் வரும்ன்ட்டு இந்த சாப்பாடு வாங்கி இந்த சாப்பாடு வாங்கின்னு வேஸ்ட் பண்றாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதை ரொட்டேஷன் பண்ணேன். இங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி இல்லைங்க சாப்பாடு இதுக்கு மேல கார்ல வராதுங்க, அன்னதானம் வந்தாதாங்க வரும். அப்பயும் அன்னதானம் வரலனாலும் நம்ம அந்த புளி சாதம் அப்படி இப்படி கொடுத்துட்டு இருந்தோம். 6 மாசமா அன்னதானம் வரல, அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே ஒரு 1.5-2 மாசம் முன்னாடி ஸ்டாப் பண்ணோன்னே அப்ப புரிஞ்சுக்கினாங்க நிறைய பேர். அப்ப சாப்பாடு நம்ம இங்கேயும் அங்கேயும் வாங்கி அதை எடுத்து வைக்கிறது வேஸ்ட், என்ன பண்ணலாம் வர சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சாங்களா? அதை அப்படியே பழகிச்சா? அப்படியே அந்த பழக்கத்தை உண்டு பண்ணா டக்குன்னு நிறுத்தலையே. நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்தீங்க. டக்குன்னு ஒரே நேரத்திலேயே வந்து இல்ல நான் வரல நாலுன்னு சொல்லியே. அன்னதானம் வந்தாதான் வரும். அன்னைக்கு வரட்டி ரைஸ் கொண்டு அண்டாவில் கொண்டு வந்து பக்கத்தில் கொடுத்தீங்க. அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சில பேருக்கு தெரியும், சரி இதுக்கு மேலே கட் ஆகுது, ஆனால் என்ன ரீசன்னு தெரியாது. ஏதோ இங்கே பர்மனெண்ட்டாக ஆரம்பிக்குன்னு தெரியாது, சீக்கிரட்டாக வச்சுட்டீங்க. ஆமா, அதை சொல்லணும்னா அது அதனாலதான் வச்சுட்டீங்க. இதை பழகிக்கங்க. தெரியாது என்ன ஆமா, வச்சுட்டாங்க. இதை பழகிக்கங்க, இப்படி பழகிக்கங்க. ஒன் டே ஃபுட்டு டெய்லி வரும்னு சொல்றத விட்டுருங்க, இதை பழகிக்கங்க அப்படின்ட்டு தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி படிப்படியா ஸ்டாப் பண்ணேன். ரைட் சாமி, இது வந்து வேஸ்ட் ஆகாது. ஆமா, படிப்படி சொல்கிறேன், வீணாகாது. அங்கே நிறைய வீணாகுது. ஒரே இடத்துல சாப்பாடு போடுறோம், இங்கே உட்காருங்க, வயிறார சாப்பிடுங்க, எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்க, வடை பாயசத்தோட சாப்பிடுங்க அப்படின்ட்டு தான் யோசிச்சுதான் நீண்ட காலமா யோசிச்சுதான் அந்த முடிவை எடுத்தேன். ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஓம் நம சிவாய. இன்றைய தினம் அன்னதானம் அளிக்கும் குடும்பத்தினர் ஜிபி குகன் மற்றும் குடும்பத்தினர் நிலக்கோட்டையிலிருந்து கொடுத்திருக்காங்க. ஜிபி குகன் ஐயா அவங்க குடும்பத்தினர் நிலக்கோட்டையிலிருந்து கொடுத்திருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் அனைவரும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்துடன் செல்வ செழிப்புடனும் சந்தோஷமாக வாழணும்னு சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையாரின் பக்தர்கள் அனைவரின் சார்பாகவும் மனதார வேண்டிக் கொள்கிறோம். குகனையா மற்றும் குடும்பத்தினர் எல்லாரும் பல்லாண்டு வாழணும். நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையில எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய குடும்பங்கள், அவங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் அனைத்தும் செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழணும்னு எல்லாம் வல்ல எம்பெருமான் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஓம் நம சிவாய நமக. இறைவா சிவாய நமக. சிவாய நமக. ஐயா எல்லாரும் சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய நமக. எல்லாரும் சாப்பிடுங்க ஐயா. சிவாய திருச்சிற்றம்பலம். சாப்பிடுங்க ஐயா. சாமி கை கழுவிட்டு உட்காருங்க சாமி. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோஹரா. இன்றைய அன்னதானம் மதிப்பிற்குரிய திரு ஜிபி குகன் ஐயா குடும்பத்தினர், குகன் மற்றும் குடும்பத்தினர் சார்பாக அன்னதானம் கொடுத்திருக்கிறாங்க. நிலக்கோட்டையிலிருந்து கொடுத்திருக்கிறாங்க. மதிப்பிற்குரிய ஜிபி குகன் மற்றும் அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி 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 வாழணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனை பரிபூர்ணமாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நம சிவாய நமக. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய அன்னதானம் இங்கே மனம் நிறைவா எல்லாருக்கும் பகிரப்பட்டு வருது. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். சிவாய திருச்சிற்றம்பலம்.
இந்த தாத்தாக்கு சாப்பாடு கொடுத்துருங்கம்மா. தாத்தா நீங்கள் கேட்டது சரிங்களா? இதுதானே சரியா? கரெக்டாக வாங்கி வந்தோம்மா. நமச்சிவாயம். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்குங்க. கருணாகரேஸ்வரின் கருணையினால் புகழ் நலனும் அவர்களின் குடும்பத்தினரும் உடல் நலனும் மனநலனும் பொருள் நலனும் பெற்று வாழ்க வளமுடன். அதுக்கு நாட்கள் எதுவும் பகலும் இல்லா நேரங்களிலோ இல்லா எதுவும் இல்லா ஆனந்தமாக கருத்து ஆற்றல் எனவும் பகலும் இல்லா நேரங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் நல்லிருக்கையாகவும் ஆனந்தமாக கருத்தோராற்றல் கருணையினால் உடல் நலம் நீராகல் நிகழ்ச்சிகள் இலக்குகள் நீஞானம் உயர்ந்து வாழ்க வளமுடன் குடும்பத்தினர் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நமச்சிவாய். ரொம்ப நன்றிங்க ஐயா. நமச்சிவாய். சாப்பாடு வாங்கிக்கங்க. தாத்தாக்கு சாப்பாடு கொடுத்துருமா. சாப்பிடுங்க. என்ன காலில் அடிபட்டுதா? அந்த அடிபட்டு தான் நேற்று வர முடியல. சரிங்க. ஊர் நிலக்கோட்டை ஜிபி குகன் மற்றும் அவங்க குடும்பத்தினர் சார்பாக அன்னதானம் கொடுத்திருக்காங்க. குகன் ஐயா மற்றும் அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடோடி வாழணும். நமச்சிவாய. இந்த அறுசுவையான சாப்பாடு அவங்க தான் இன்னைக்கு ஸ்பான்சர் பண்ணது. ஆமா, வாங்க. நமச்சிவாய. போயிட்டு வா சாமி. போயிட்டு வாங்கினீங்களா? சரி. சாமி வாங்கினீங்களா சாப்பாடு? சரி. வாங்கிட்டீங்களா? திரும்ப கொடுங்க. போங்க உள்ள. சாமி உங்க வீட்டுக்கு வாங்கி போறீங்களா? வீட்டு அம்மாக்கு வாங்கி போறீங்களா? சரி வாங்கினீங்களா நீங்க? சரி வாங்க போயிட்டு வாங்க. வாங்கி போங்க.
நல்லா சூப்பராக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் குறையுது. வாழ்வு நமச்சிவாய. போங்க முன்னாடி போயிடுங்க தர சொல்கிறேன். அப்படி லைனில் உட்காருங்க. அந்த லைனில் உட்காருண்ணா. இந்த லைனில் உட்காருங்க. அப்படியே இப்படி இந்த லைன் உட்காருங்க. இங்கே உட்காருங்க. இந்த பாட்டியை வந்து வேறு ஆட்டோவில் அன்றைக்கி இது பண்ணி அடிச்சு இட்டுன்னு போயிட்டாங்களாம். ஆட்டோவில் ஏற்றி இட்டுன்னு போயிட்டாங்களாம். இட்டுன்னு போயிட்டு அவங்க சொந்தக்காரங்களாம் கிடையாதான். ஆனால் யாரோ சொல்லி தான் இது பண்ணி இட்டுன்னு போயிட்டாங்களாம். இங்கே வருது இல்லை, டெய்லி இங்கே வருது இல்லை, டெய்லி இங்கே சாப்பிட்றது இல்லை. நமக்கு வேண்டியப்பட்டவங்கள தான் இருப்பாங்க. ரொம்ப நல்லவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. அதனால் எங்கே என்ன மறுபடியும் ஒரு சாவித்திரி பாட்டி உருவாக்கிடுவானோ, இது பண்ணிவிடுவானோன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தங்கமான மனிதர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அதனால் நமக்கு வேண்டப்பட்டவங்க தான் செஞ்சுருப்பாங்க. அந்த பாட்டியை அடித்து இட்டுன்னு போய்கிற 2 நாளாக கிட்டத்தட்ட 2 நாளாக காணோன்னா எந்த அளவுக்கு நம்ம மேலே வன்மமாக இருப்பாங்க அவங்க. போய் சாப்பிடுங்க, உள்ளே போய் சாப்பிடுங்க போங்க. ஒரு வயசான பாட்டியை கூட அது வருது சாப்பிட்றதுக்கு, அது வருது எங்கே மறுபடியும் இன்னொரு சாவித்திரி பாட்டி உருவாக்கிடுவானோ, இது பண்ணுறோம். நம்ம போய் சாப்பிடுங்க. ஹேண்ட் வாஷ் அங்கே இருக்கு பாருங்க. போங்க. கிட்டத்தட்ட 2 நாள் ஆகுது அந்த பாட்டி எங்கே போச்சுன்னு தெரியல. போய் சாப்பிடுங்க, உள்ளே போய் சாப்பிடுங்க. போங்க, உள்ளே போய் சாப்பிடுங்க. உள்ளே போய் சாப்பிடுங்க. எப்படிலாம் இருக்கிறானுங்க பேர், இது லேடிஸ் தான். ஏன்னா இதுலேருந்து அனுப்பிச்சிருப்பானுங்க. ஏன்னா அவனுங்களாம் யாருன்னா வந்து செஞ்சால் தெரிஞ்சிடும்ல, யாருன்னா சொல்லுவாங்க கிரிவல பாதையில் அப்படின்ட்டு. இப்போ ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க இந்த பாட்டி? இப்போ என்ன பண்ணியிருக்காங்கள இங்கே வரத்தாலையா, நம்ம கிட்ட சாப்பிட்றதால? உள்ளே போய் சாப்பிடுங்க. போங்க, உள்ளே போங்க. யார் பண்ணியிருப்பாங்க? என்ன பண்ணுறது, அது பாட்டு வந்து சிவனே நல்லா பேசின்னு சாப்பிட்டு கலகலன்னு நின்றுட்டு போச்சு. பொருட்களை யாருக்கும் யாராவனாலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அன்னதானம் கூட திறந்ததே நிறைய பேருக்கு வந்து வயிற்றுச்சல். அன்னதானத்தை வந்து ஆஃப் பண்ணிட்டு போகிறேன்னா அந்த லைனில் உட்காருங்க. அன்னதானத்தை ஆஃப் பண்ணிட்டு போகிறேன்னா என்ன அன்னதானம் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டா இது கூடமாடா உங்களுக்கு? யாருக்குன்னா போய் உங்களை மாதிரியாடா நான் காசு கேட்டுனுக்கிறேன், நான் இத்தனை பேருக்கு போடுறாங்க கொடுங்க, அத்தனை பேருக்கு போடுறேன் கொடுங்கன்னு. நம்ம மாட்டும் நம்ம வேலையை பார்த்துன்னு வரோம். நம்மளை தேடி வந்து அந்த பாட்டிக்கு சாப்பாடு போடுறோம், ஜாலியாக பேசுகிறோம், இது பண்ணுறோம். அது பொறுக்காமல் அந்த பாட்டியை அடிச்சுட்டுன்னு போய்க்கிறானுங்க பெரியவனுங்க. லேடிஸ் ஆளை வச்சு இது பண்ணியிருக்கிறானுங்க. அவனுங்களா பண்ணால் தெரிஞ்சிடும்ல, சொல்கிறது புரியுதா? யார் பண்ணானுங்கன்னு தெரிஞ்சிடும்ல. லேடிஸ் ஆளை வச்சு அடிச்சுட்டு போய்க்கிறாங்க. இது மாடு நந்து வந்து போய் நின்றுச்சு.
போயிட்டு வாங்க. நன்றி நன்றி. நம்ம தான் போடுறோம் ஐயா. டெய்லியுமே அன்னதானம். டெய்லியுமே இதே தான். வடை பாயாசம் அப்பளத்தோட டெய்லி அன்னதானம். அவங்களுடைய ஸ்பான்சர் இன்னைக்கு இல்லைனாலும் அன்னதானம் போடுவோம். யாரும் இல்லைனாலும் இங்கே அன்னதானம் நடக்கும். டெய்லியும் ஸ்பான்சர் இருக்கிறாங்க இல்லைன்னுலாம் கிடையாது. டெய்லியுமே அன்னதானம் நடக்கும். இதே போல தான் நடக்கும் எப்பயுமே. ஃபர்ஸ்ட் சிவனடியார் சாதுக்களுக்கு போட்டுட்டு இருந்தோம் 5 வருஷமா. இப்போ எல்லா பொதுமக்களுக்கும் எல்லாருக்குமே வேனில் கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு இடத்துல இந்த ஷெட்டு வந்து ரெண்டுக்கு எடுத்து ஒரு இடத்துல வடை பாயாசத்தோட எல்லாருக்குமே, அதாவது மத்தியானம் ஒரு வேளை மட்டும். இப்போ நீங்கள் கிரிவலம் வர பக்தர்கள் என்ன ஊருங்க ஐயா? நீங்கள் கோபி செட்டிப்பாளையம். கிரிவலம் வர பக்தர்களுக்குலாம் இல்லை, பொதுவாக இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். சாமியார்கள் மட்டும்னு. இப்போ ஒரே இடத்துல எல்லாருமே, இப்போ கிரிவலம் வர பக்தர்கள் இப்போ ஹோட்டல் எங்கேயும் வழியில் இருக்காது. ஸோ அதனால எல்லாருமே வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாருக்குமே போட ஆரம்பிச்சிட்டோம். நமச்சிவாய் வாங்க. நல்லா இருந்தது. நன்றி நன்றி. இதே எடுத்தோன்னே இந்த சாகுபடி பார்த்து போட்டோன்னா உங்கள் ஞாபகம் வந்து நீங்கள் மட்டும் தான் அந்த யூடியூப்பில் போட்டோ இது எல்லாம். சரி 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 சரி. அதான் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தா. ஆமாம். நீங்கள் தான் இது எப்போ ஓப்பன் பண்ணுங்க? இது ஓப்பன் பண்ணி ஆயிடுச்சு, 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ கை கழுவிங்க போங்க. ரெகுலர் தான். இந்த பாட்டு பார்த்தோன்னே தான் சரி நீங்கள் உங்கள் சேனல் ஞாபகம் தான் அவர் தான். சரி சரி, ரொம்ப நன்றி. சாப்பிட்டு இன்னும் 6 கிலோமீட்டர். ஈஸி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணாமலையார் மைண்டில் வச்சுன்னு போங்க. ஃபுட்டு டேஸ்ட் நல்லா இருக்குதா? சரி 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 சரி. பாதுஷா தாத்தா என்ன கொடப்புச்சின்னு வர? மழை அடி வெயில் சாமி தாடிலாம் கருத்துருண்ணா? இல்லை, தாடி கருத்து நம்ம கருத்துருவோம், நான் கருத்துருவோம். சரி சரி, போய் சாப்பிட்டு போ. எங்க ரொம்ப நாளாக அழகானா? நீ கூப்பிடுறது நான் வரல. டெய்லி வந்து கூப்பிடணுமா? இல்லையே. என்ன ஏமாத்திட்டே இருக்கிறீங்க, புரியல? என்ன பாதுஷாவா? ஏன் தாத்தா டெய்லி வந்தா கூப்பிடணும்? நானு இன்னைக்கு உண்டு பாதுஷா போட்டு போட்டு உடையது பாதுஷான்னு போட்டு வச்சிடணும். கிரிவல போதை பூரா ஒரு 20 பேனர் வச்சிடறேன். விடு. அது வேணாம். போட்டு கூப்பிட்டா போதும், போட்டு கூட. சரி சாப்பிட்டு இப்போ சாப்பிட்டு வர எங்க போடுறது சாப்பாடு அளவு சாப்பிட்டோம். சாப்பிட்டுனீங்கண்ணா. பாதுஷா தாத்தாக்கு சாப்பாடு போடுங்க. கேட்குறோம் பாதுஷா என்ன வந்து என்ன உனக்கு பிரச்சனை? நான் வந்து பாதுஷா சமையல் அது வந்து எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்களா? அதெல்லாம் களவும் கட்டி மர களவு தெரியுமா உங்களுக்கு? நீ புரியல. புளி சாதம், தயிர் சாதம், அந்த சாதம் அதான் கலவை. அது கலவை. களவும் களவு களவுன்னா 2 அர்த்தம் இருக்குது. ரொம்ப பிடிச்சி அதை சொல்லக்கூடாது, போட்டுலாம் நாங்கள் மாட்டிக்குவோம். அப்புறம் என்ன சொல்றாங்க மக்கள்லாம்? மக்கள் என்ன கேள்வி? மக்கள் பற்றி எனக்கு வேண்டாம். ரொம்ப தூரமாக இருக்குது. இந்த பாதுஷா இருக்குல்ல, ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை காமிச்சா கூட நான் கூடி வந்துடுவோம். டெய்லி தான் பாயாசம் எடுத்துட்டு இருக்கோம்ல. பாயாசம், பாயாசம், கேசரி. பாதுஷால என்ன காஞ்ச மிளகா போட்டு வறுக்கிறாங்களா? இல்லை சார், உப்பு நிறைய போடுவாங்களா? சாப்பிட்டது இல்லை, அடிக்கடி போடுறாங்க. நான் சொன்னதுலேருந்து மாங்காடி எல்லாம் நிறைய பேர் போடுறாங்க. எல்லாம் போடுறாங்க பாதுஷா. நீ சொன்னதுல வந்து பாதுஷா ஃபேமஸ் ஆனதுல இருந்தா இல்லை நீ ஃபேமஸ் ஆனதுல? எனக்கு தெரியாது. நீ யூடியூப்ல போட்டுட்டீங்களே, அதனால நல்லா பாதுஷா போட ஆரம்பிச்சாங்க. பாவம் இல்லை சாமியாருங்களா, வீடு இருக்க காலையில் எல்லாம் விட்டுட்டு தான் வந்தவங்க. சாப்பிட்டு போகிறாங்க. என் பேர் சொல்லி சாப்பிட்டு போகிறாங்க. அதுதான் நாங்கள் தான் போட்டுன்னு இருக்கோம். வடை பாயாசம், அப்படிலாம் கேசரி. நாங்களே பார்த்தேன் பாதுஷா போட்டு பார்த்தேன். பாதுஷாலாம் எப்படி போட முடியும்? ஊற்றிக்கிட்டீங்களா? பாதுஷா எப்படி போட முடியும்? பாயாசம் போடலாம், கேசரி போடலாம். பாதுஷா பற்றி தானே பேசுகிறோம். பாதுஷா தான் நம்ம ஆமாம் ரொம்ப இல்லைமா அப்படின்னு நாளைக்கு போடுறேன். நாங்கள் ஃபோன் பண்ணுறப்போ நம்ம கொடுத்துருவோங்க. ஃபோன் பண்ணி நான் வந்துடுறேன். நீங்க எங்க தங்குறீங்க? அப்பர் சாமி மடத்துலையா? இல்லை சாமி, நம்ம கார்பரேஷன் இருக்குல்ல, அந்த பழைய ஜிஹெச் ஆப்போசிட்டில் அந்த டாய்லெட் வந்து பின்னாடி
ஓம் அது அந்த ஊர் பேர் என்ன? கார்பரேஷன் முனிசிபாலிட்டி ஓம் தான். எவ்வளோ கொடுத்தா தங்கலாம்? 350 ரூபா மாதம். மாதம் 350 ரூபா கொடுத்தா? இல்லை, ஒரு ஐயா கேட்டாங்க, யார் வேணாலும் தங்கலாமா? இல்லை தங்கலாம், இடம் இல்லை. இடம் இல்லை, ஃபுல்லாகிடுச்சு. 350 ரூபா கொடுத்தா தூங்கிக்கலாம். ஆமாம், காலையில் 7:30 வெளியே வந்துடணும். 7:30 கிளம்பிடணும், இல்லை வெளியே வந்துடணும். திருப்பி ஈவினிங் டைம் 5 மணிக்குள்ளே போகலாம். ஈவினிங் 5 மணிக்கு போயிட்டு 7:30 8 மணிக்குள்ளே 7:30 உள்ளே போயிடணும். இல்லை கதை பூட்டிடுறாரு. ஓ, சாயந்தரம் 7 மணிக்குள்ளே உள்ளே போயிடணும். 7:30 இல்லை கதவு போட்டுருவாங்க. 350 ரூபா மாதம். தண்ணிக்கு தண்ணி காசா? இல்லை சார், எல்லாமே இருக்குது. எல்லாமே. கட்டில் இருக்குது, கொசு வலை இருக்குது, ஃபேன் இருக்குது. ஹாலில் போய் கட்டில் போட்டு ஃபேன், 4 கட்டில் ஒரு ஃபேனு, கொசு வலை இருக்குது. டாய்லெட்டு தண்ணி எங்கே வருது, நீட்டாக இருக்குது. குளிக்கிறது டெய்லி காலையில் குளிக்கலாம், சாயந்தரம் குளிக்கலாம். பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேர் இருக்காங்க அதிகபட்சம்? அதிகபட்சம் ஒரு 30 பேர் 40 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். 50 பேர் ஒரு லிமிட்டா? 40 தான் சேரும், கட்சி அவ்வளோதான் இருக்குது. 350 ரூபா தங்கிக்கலாம். ஆனால் ரொம்ப வயசானவங்க, ரொம்ப வயசாகி முடியாதவங்க அவங்களும் கிடையாது சார், அவங்களாம் கிடையாது, பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இருக்கிற அளவுக்கு தான். ஜென்ஸ் மட்டும் தான், ஒன்லி ஜென்ஸ் மட்டும் தான், லேடிஸும் கிடையாது. பரவாயில்லையே. அவங்களே எனக்கு இது வரைக்கும் ஐட்டம் காசு கொடுங்க வந்துடலான்னு பார்த்தேன். சொல்றவங்க மட்டும் கை காமி, சொல்றவங்க மட்டும் ஆசீர்வாதம் பண்ணு. உட்காரு உட்காரு, பயந்துட்டு வரல நான். பேசக்கூடாது. வந்தானா கை மட்டும் தான் காமிக்கணும். ஒன்றும் இல்லை, சரி, ஓகே ஓகே. நீங்க சாப்பிட்டாங்க, நான் வந்து சாப்பிட்டாச்சு. நான் அவ்வளோ கிளம்பிட்டேன். ரைட்டு சாமி, நாளைக்கு வரோம் நாங்கள். நான் சொன்னைக்கு ரெடி பண்ணி வச்சுருங்க, மறக்காம. சரி சாமி, வச்சிடலாம். ரெடி பண்ணிடலாம், வாங்க. ரெடி பண்ணிடலாம். நீங்கள் சொன்ன ஐட்டம் வரமாட்டேன். இல்லை, வாங்க. அது என்ன கேட்டாரு, சாமி வெளியே இருக்குமானாரு. எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அவர். சரி சாமி, சரி போயிட்டு வரட்டுமா? வர சாமி, பார்க்கலாம்.
அது வந்து அன்னத்தை பின்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நமக்கு கஷ்டம், அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் அன்னத்தை இதுக்கு மேலே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பிளான் கரெக்டாக அப்படி போட்டு வச்சேன். நீ பண்ண கரெக்டான வேலை.